2023ல NEXAல நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆயிருக்கு. அதுல முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆயிருக்குது NEXAல Maruti Jimny. ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். So, வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க Nithins Reviews. Before starting the video, please subscribe பண்ணுங்க நம்ம சேனலை and the bell notification press பண்ணிட்டு all press பண்ணி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். And இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க and let's get started. And special thanks to Mr. Arunkumar, business head, Vishnu NEXA Chromepet for lending me this car. நீங்கள் NEXA products பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து Mr. Arunkumar நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த காரோடைய லான்ச் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக விஜய் டிவி ஃபேம் அண்ட் பிக் பாஸில் நம்ம எல்லாரும் பார்த்த வனிதா விஜயகுமார் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து விஷ்ணு NEXA Chromepet ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டை. ஸோ அந்த கிளிப்பிங்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த காரோட இன்ஜின் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு K15B MPI இன்ஜின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து K15C டியூவல் ஜெட் இன்ஜினே வந்து உங்களுக்கு எல்லா 1.5 லிட்டரில் அவைலபிளாக. பட் இதில் வந்து K15B இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னாக்க யூஸ்வலாக காசில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் இதில் லாங்கிடியூட்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் த பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ், உங்களுக்கு வந்து இதில் 103 bhp ஆஃப் பவர் அண்ட் 134 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மைலேஜ்லாம் வந்து இன்னும் ஏஆர்ஐ வந்து உங்களுக்கு அவைலபிளாக பண்ணல. ஸோ அதை வந்து தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இன்சுலேஷன் எதுவும் கிடையாது. பெட்ரோல் இன்ஜினால உங்களுக்கு கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் இருக்கும். பட் டிரைவ் ரிவ்யூவில் NVH லெவலில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்வேன். உங்களுக்கு இதில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 4 ஸ்பீட் ATயில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 4 ஸ்பீட் AT எதுக்கு கொடுத்துருக்காங்கன்ற நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து RPM அதிகமாக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தாட்ஸ் எது வந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ஃபுல் வாக் அரவுண்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஆல் நியூ 2023 Maruti Suzuki Jimny. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், நீங்கள் அப்படியே பாக்ஸி ஷேப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் செட்டப்பில். அண்ட் ஹாலோஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலோஜன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் வாஷரும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆஃப் ரோடிங்லாம் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு விசிபிலிட்டிக்கு இந்த ஹெட்லைட் வாஷர் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ அது நல்ல ஒரு ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த காரோடைய கலர் தான். இந்த கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சைட் கிளாடிங்லாம் ஹை ரேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப் ரைடிங் போகும்போது எந்த இடத்துல அடிப்படாது, அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லணும். அப்படியே நம்ம வந்து விண்ட்ஷீல்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு சைடில் காட்டுறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வேர்ட்டிக்கல் கைண்ட் ஆஃப் வேர்ட்டிக்கலாக இருக்குது, லைட்டாக தான் இன்க்ளைண்டாக இருக்குது. ஸோ ஏரோ டைனாமிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரைவ் ரிவ்யூவில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் அதை. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு இந்த காரோடைய லென்த் பற்றி சொல்லிடுறேன். ஸோ டைமென்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து sub-4 மீட்டர் காரில் வரும். ஸோ 3.9 மீட்டர் உங்களுக்கு வந்து லென்த் கொடுத்துருக்காங்க. மற்ற டைமென்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம சைட் வியூ போயிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு வண்டி. இங்கே தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு லான்ச் இது விஷ்ணு NEXA Chromepetல. ஸோ உடனே நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து போடுறேன். ப்ளீஸ் ஷோ சம் சப்போர்ட். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ரிக்வஸ்ட் சென்சார் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. திஸ் ரிமைன்ஸ் மீ ஆஃப் செலேரியோ. இந்த மாதிரி ஒரு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல் சைஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195/80 15 இன்ச் டைமண்ட் கடைரஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. as well as ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிஸ் இதில் இருக்குமா அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆஃப் ரோட் டிரைவ் ரிவ்யூ நான் போட பார்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நான் போடும்போது பாருங்கள். அண்ட் இந்த வீல் இதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கேப் ஒன்று இருக்குது. ஸோ ஆஃப் ரோட்டில் போகும்போது இந்த கேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வண்டி உரையாது, சஸ்பென்ஷன் ட்ராவல் இருக்கும்போது. ஸோ அது ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஓவர் வீல்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கிளாசி ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, பட் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூஃப் பற்றி பேசுகிறோம். ஸோ ரூஃப் பார்த்தீங்கன்னா பிளேனாக இருக்குது. ஸோ ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது, நார்மல் ஆண்டனா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆண்டனா. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தண்ணி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ தண்ணி போகிறதுக்கு நல்ல ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ரியலி குட்னா சொல்லணும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ட்ரம் பிரேக் இருக்குது. ஃபியூல் கேப் வந்து இந்த சைடு ரைட்டில் கொடுத்துருக்காங்க. 40 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம ரியர் பார்த்துருவோம்.
வாவ், ரியர் டிசைன் ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் அக்செப்ட் பண்ணிங்கன்னா கீழே சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த ஒரு எலிமெண்ட் பிடிச்சிருக்குது. ஸோ பின்னாடியே வந்து ஸ்டெப்னி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க, லைக் ஓல்ட் டேஸ். இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு தாரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா முன்னாடி சஃபாரியில் இருந்தது, எண்டேவர்லேருந்து அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. சுசுக்கியோட பேட்ச் நீங்கள் பார்க்கலாம், நெக்ஸாக்கான பிராண்டிங் நீங்கள் பார்க்கலாம், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், வாஷர், வைப்பர் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல லீவர் கொடுத்துருக்காங்க. ஜிம்னிக்கான பேட்சிங் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் இருக்குது. தட்ஸ் ரியலி குட் ப்ரொவிஷன் தான் சொல்லணும். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கீழே வச்சுட்டாங்க. இந்த இடத்துல அவங்க ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் கீழே வச்சுருந்து நல்ல ஒரு ப்ரொவிஷன் தான் சொல்லணும். நம்பர் பிளேட்னா ப்ரொவிஷன் நீங்கள் பார்க்கலாம். ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு ரொம்ப கீழே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது கிளாரிட்டி எப்படி இருக்கும், ஃபீல்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து டிரைவ் ரிவ்யூமோ சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதை ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் உங்களுக்கு 4 வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், 1 2 அண்ட் அந்த சைடு 2 இருக்குது. ஸோ 4 ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அப்படியே நம்ம வந்து செகண்ட் ரோ சீட்ஸ் பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டெயில் கேட் ஓப்பன் பண்ண அப்படின்னாக்க ஸோ உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் வச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான ஸ்டோரிஸ் தான் இருக்குது. ஒரு அப்பாலஜி என்னன்னாக்க, இதை நான் நைட் வந்து எடுக்கிறேன். ஸோ விசிபிலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கும் லைட்டிங்கில். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலுமினேஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இலுமினேஷன் பார்க்கலாம். அண்ட் 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் ரிக்ளைன் பண்ணிக்கலாம் சீட்டை. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம் சீட்டு. ஸோ அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் பூட் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மால் ட்ரிப் போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 டோராக இருக்குதுன்னா ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டெயில் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது மூடுறதுக்கு. ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் த வீல் உங்களுக்கு ஸ்டெப்னி இந்த இடத்துல வச்சுருந்தாலும் ரொம்ப வெயிட் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படியே நம்ம திறந்தோம்னாக்கா செகண்ட் ரோ உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான பட்டன் இருக்குது. இது கன்வென்ஷனலாக நம்ம இந்த மாதிரி பார்க்க மாட்டோம். ஸோ இதில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி நம்ம கீழே தள்ளுற மாதிரி இந்த இடத்துல தான் யூஸ்வலாக வர நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரகடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் கிடையாது, நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இன்டீரியரில் உட்காந்தோன்னு வைங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லைட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ எம் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப கிராம்ப்டாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் என்ன பார்க்கலாம், ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாகவே இருக்குது. லெக் ரூம் இஸ் ஆல்சோ இஸ் ரியலி குட்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல டீசெண்டாகவே லெக் ரூம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லாங் ட்ரிப்ஸ் போனோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க ஐ வுட் சஜஸ்ட் கண்டிப்பாக போகலான்னு தான் சொல்லுவேன் நான். பட் 4 பேர் இதில் பயங்கர கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 5 பேருன்றது வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் நான். டு பி ஃப்ரேங்க் 5 பேருன்றது இதில் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் சொன்னவே 4 பேர் உட்காரதுனால 2 சீட் தான் பின்னாடியே இருக்குது நீங்கள் பார்க்கலாம். பட் நடுவில் பெரிய ஹம்ப் இருக்குது. நான் உங்களுக்கு லைட் போட்டு காட்டுறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹம்ப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 4 பேர் தான் இதில் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். ஸோ அப்படியே நம்ம இப்போது ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் போவோம். அண்ட் டாக்கிங் அபவுட் தி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ், இன்க்ரெஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீசென்ட் தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாக ஏறி உட்காரலாம் சொல்ல மாட்டேன். பட் யூ வில் கெட் யூஸ் டு இட்னா சொல்லணும். ஸோ அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் போயிடலாம். ஸோ ஃப்ரண்ட் ரோ சீட்ஸில் பார்த்தீங்கன்னா யூ வில் வெல்கம் வித் டோர் ஹேண்டில். அதே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து ஒரு ஸ்மால் டோர் பாக்கெட் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. அண்ட் 4 ஸ்பீக்கர்ஸ்க்கான 2 ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ட்வீட்டர்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படியே நம்ம உள்ளே உட்காந்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நைட்டுனால நான் உங்களுக்கு ஃபுல்லாக லைட் போட்டு காட்டுறேன். அண்ட் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம். ஓகே, எலக்ட்ரிக்கல்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட்டில் வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, நடுவில் ஒரு எம்ஐடி இருக்குது. ஸ்டியரிங் வீல் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ரைட்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் ஃபீல்ஸ் ப்ரீமியம் தான் சொல்லணும். அண்டு ஃப்ளாட் பாட்டம் கிடையாது, ஃபுல் ரவுண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 9 இன்ச்க்கான இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வித் சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஹசார்ட் லைட்க்கான பட்டன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் டிசன் கண்ட்ரோல். அது கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கான கண்ட்ரோல், 12 வோல்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட், கீழே வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர் ஒன்று இருக்குது. அண்ட் லைக் ஓல்ட் ஸ்கூல் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஜிப்சி ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து 5 ஸ்பீட்க்கான
மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து ஆஃப் ரோட் அதாவது 4x4 செலக்ட் பண்ணுற கியர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஹை 4 லோ 2 ஹை 4 ஹை 4 லோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது. உங்களுக்கு ரியர் விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்கே முன்னாடி கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டினேன். அண்ட் இது வந்து விண்டோஸ் லாக் பண்ணுறதுக்கு இந்த 2 பட்டனில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இது எதுக்கு டம்மியாக கொடுத்துருக்காங்க தெரியல. 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டாக்கிங் அபவுட் த க்ளவ் பாக்ஸ், உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிராப் ஹேண்டில் இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ABS வித் EBD, ESC, ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அப்படின்ற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசி நான் இந்த ரிவ்யூ முடிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன் நான். அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் ஃப்ரண்ட்டில் பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் ரூமும் நல்லா ஃபுட்வெல் நல்லா பெருசாகவே இருக்குது. லெஃப்ட்டில் ஆனால் டெட் பெடல் எதுவும் கிடையாது. ஸோ டெட் பெடல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தான் சொல்லணும். ஸ்டியரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு டில்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் கிடையாது, வெறும் டில்ட் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குதுன்னு மாருதி கிளைம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னாக்க, ஸோ இந்த ஜிம்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் போகிறதுக்கு ரொம்ப கேப்பபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேம்பிங் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 1 நைட் ஸ்டே பண்ணுறீங்க ஒரு இடத்துல போயிட்டு அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து காருக்குள்ளேயே ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கேம்பிங் ஃபீச்சர் மாதிரி ஒன்று வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரண்ட் ரியர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெட்டு மாதிரி ஆக்கலாம். ஒரு மேட்ரஸ் அந்த மாதிரி லைட்டாக போட்டிங்க அப்படின்னாக்க நீங்கள் பெட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் வந்து மாருதி இதில் சூப்பராக ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே நம்ம இந்த காரோடைய கீ பார்த்துடலாம். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் காட்டுறதுக்கு எதுவும் கிடையாது, அதே சுசுக்கியோடைய கீ தான் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸாவில் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் வரும், பின்னாடி லாக் அண்ட் அன்லாக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெட்லைட் லெவலில் இருக்குது. கீழே வந்து ஓவர்வியூஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்ளைங்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஃப்ரண்ட் பேக்வர்ட் புஷ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ 4-வே மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு இந்த காரோடைய ரிவ்யூ பற்றி. ஸோ அப்படியே நம்ம இந்த காரோடைய ரிவ்யூ கம்ப்ளீட் பண்ணிடலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் ஷோரூமுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அவங்கள. ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் வாக் அரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வாக் அரவுண்ட், டிரைவ் ரிவ்யூஸ், லான்ச்சஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நித்தின்ஸ் ரிவ்யூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.